என்ன பண்றான் அந்த லவுடு? அச்சோ, இவன் கூட இருக்கும்போது ஆளை மெசேஜ் பண்ணான்னு சொன்னேன். பார்த்தா மறுபடியும் பண்றான். இந்த லவுடு வேற அப்பப்போ வந்து எட்டி பார்ப்பானே. இப்ப பாரு நைஸா வந்து எட்டி பார்ப்பான் போல். டே அங்காலே யார்ட்ட பேசிட்டு இருக்க? டேய் போடாங்க. என் பொண்டாட்டி இந்த ஆயில் போட்டா ஒரே வாரத்துல காடு மாதிரி முடி வளரும்னு சொன்னா நம்பி யூஸ் பண்ணேன். சோலையோனமா இருந்த மண்டை இப்ப பாலையோனமா மாறிடுச்சு. இது விதியா இல்ல பொண்டாட்டி செஞ்ச சதியா? ஹலோ, இபி ஆபீஸா மேடம்? ஆமாப்பா மேடம், எங்க ஏரியால கொஞ்சம் கரண்ட் கட் பண்ணி விட்டுருவீங்களா? ஏன்பா என்னாச்சு? நான் நல்லா குளிருக்கு போத்திட்டு படுத்துட்டேன், லைட் ஆஃப் பண்ண மறந்துட்டேன் மேடம். ஏன்னா இவ்வளவு நேரம் இறங்கி போது ஒருத்தனும் எடுக்க மாட்டான். இன்று முதல் உறுப்புல போறோன்னு எல்லாம் சபதம் எடுத்துறானுங்களோ? நான் மச்சா எப்படியா? டேய் பட்டாணி சுந்தர, என்னன்னா மரத்துல தொங்கினேருங்க மச்சா? தோ பாருடா, நம்ம மண்ட ஒரு மகாதேவன லைன்ல வந்திருக்கான். நான் பத்தானே மரத்துல தொங்கினேருக்கா? பத்தானி அதானே கூப்பிட்டுரு. டேய் அவன் பேரு பட்டானிடா. டேய் மச்சான் மண்டவோட, உன் கூட ஒருத்தன் லூசு மாதிரியே சுத்தி நிப்பானே மச்சான். உன் பக்கத்துல கூட உட்காந்து போன ஒருத்தன் எப்ப பார்த்தாலும் முறுக்கு தின்னுப்பானே. முறுக்கு தின்னுட்டா? யாரு? கோபால சொல்றியா? கோபால தான் மச்சான். அவன் என்னடா மச்சானா? டேய் அவன் செட்டில் ஆயிட்டான்டா. நம்ம தான் இப்ப லூசு மாதிரி சுத்திட்டு இருக்கோம். 3வது தெருவுல ஒரு ஆண்டி ஒண்ணு ஓடி போச்சான். காலையில இருந்து 4-5 பேர் வந்து சொல்லிட்டு போறாங்க. தகவல் சொல்றாங்களா இல்ல நான் இருக்கலாம்னு வந்து பாத்துட்டு போறாங்களான்னு தெரியல. இப்படித்தான் என்ன தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்காங்க போல இருக்கு. அவரு ஃபேமிலி பிளானிங்ல வர குடும்பம் பெருத்து போச்சு. ஒரு காரை வாங்கினா தான் 65 வருட இஎம்ஐ, 150% வட்டி, 25,000 ரூபாய் சர்வீஸுக்கு, கடவுளே 1,500 ரூபாய் பெட்ரோல், ஆனந்த மில்ல அந்த கரடிக்கு மாசமானா டான்னு கட்டணும். சில நேரங்கள்ல இந்த வெள்ளை மாளிகை வேர்க்குழுவுக்கு நான் ஒரு தாயாகவும் படுத்து தூங்கச்ச 10 மட பாயாகவும் பாசத்தோட இருப்பேன். அதுவே நடனம்னு வந்துட்டா நாங்க நாக்கமுக்க பாட்டவே நாக்கு தன்றவரை ஆடுவோம். ஓனர் அடிக்கிற மலைக்கு ஆட்டுக்கால் பாயாவும் அரட்டம்ளர் சாயாவும் போட்டு எடுத்துட்டு வரீங்களா ஓனர்? டேய் நீ வீட்டை காவல் காக்கிற லட்சணத்துக்கு இது ஒண்ணுதான் கேடு. மூடிட்டு மலையை வெடிச்ச பாருடா வெள்ளரிக்கா வந்தையா. என்னடா இது சோழ நாட்டு சோன் பப்பளிக்கு வந்த சோதனை? ஏனைனா குரங்குல இருந்து மனுஷன் வந்தான்னா நாமளும் வளர்ந்தா மனுஷன் ஆயிடுவோமா? அது அப்படி இல்ல மைனே, சொல்றேன் கேளு. மனுஷனா இருக்கிறது மனங்கெட்ட பொழப்பு. மூட்டை பிரிச்சு கேட்டு போட்டு வாழணும். பொண்ணு கட்டணும், புடவை எடுக்கணும், மரத்தை வெட்டி ஊடு கட்டி வீட்டுக்குள்ள மணி பிளான்ட் வைக்கணும். அதோட இஎம்ஐ இபி பில்லு வீட்டு வரின்னு தலையை சொரியணும். நகைய எடுத்து நாசமா போய் பகைய வளர்த்து பாக்கெட்ல போட்டுக்கணும். பல நேரங்கள்ல சட்டையை போடணும், சங்கட்டம் சில நேரங்கள்ல ஜெட்டியும் போடணும். ஃபைனல் டச்சா துணியை மாட்டி தூக்கில தொங்கணும். இப்ப சொல்லு, மனசனா மானங்கிட்டு வாழ்றதை விட மங்கியா மாச வாழ்க்கையை கழிச்சிடறேனா? திடீர்னு பொண்டாட்டி கால் பண்ணிச்சு. என்னடா இது பதறிட்டேன். பார்த்தா ஒரே அழுக, மன்னிப்பு கேக்குது. இனிமே லைஃப் ஃபுல்லா உங்ககிட்ட சண்டை போட மாட்டேன்னு புலம்பலே. இனிமே நீங்க என்ன சொன்னாலும் கேட்பேன்னு உருகலு. நானும் ஒரு மாதிரி ஃபீல் ஆகிட்டேன். ஆனா யாரோட பொண்டாட்டின்னு தான் தெரியல. அப்போ உன் பொண்டாட்டி இல்லையா? ஏன் பொண்டாட்டியா? அவளுக்கு தமிழ்ல பிடிக்காத ஒரே வார்த்தை மன்னிப்பு. ஆனா மச்சான், ராங் காலா இருந்தாலும் இப்ப வரைக்கும் மனசு ரொம்ப நெகிழ்ச்சியா இருக்கு. ஒத்தையடி பாதையிலே ஒத்தையில போகையிலே அத்த மகா இங்க இருக்கா யாருக்கு தான் தெரியும். ஹலோ எஸ்கூஸ் மீ, இது நான் போற வழி விட்டேன் போயிடுவேன். ஹலோ உங்களைத்தான், கொஞ்சம் நவந்தீங்கன்னா நான் போயிடுவேன். நவலையா? அப்ப நான் போறேன். இங்க பாரு, ஒதுங்கி போறானே பயந்து போறான்னு நினைச்சிடாத. ஓ நல்ல நேரமோ என்னமோ தெரியல, நல்லா மூடல இருக்கேன். பொழைச்சு போயிரு. குயிலே குயிலே குயிலம்மா எங்க போன முனியம்மா, நில்லடி நில்லடி பெண்ணே நானும் தேடி வாரேன் உன்னே.
உன்னையும் வளர்த்து என் தலையில கட்டி வச்சிருக்கான் பாரு உங்க அப்பா. எங்க அப்பா பத்தி பேசாதீங்க. எங்க அப்பா என்ன கேட்டதெல்லாம் வாங்கி தருவாரு. ஐயா உங்க அப்பா கிட்ட என்ன கேட்ட? பிஸ்கெட்டு, சாக்லேட்டு, ஃப்ரூட்டி. என்கிட்ட என்ன கேட்ட? பட்டு புடவை, கல் நெக்லஸ். என்னடா இது பக்கத்துல ஒரு சவுண்டா இருக்கு? யாரும் அந்த பொம்பளை இந்த அடிக்கிறா? அந்த பொண்ணுகிட்ட உனக்கு என்ன பேச்சு வேண்டியது? பேசியா சொல்ல ஐயோ பேசியா? இது சரியான பஜாரியாச்சே. என்ன கல்யாணம் பண்ண நாள்ல இருந்து என்னைக்காவது என் பேச்சு நீ கேட்டுக்கியா சொல்லு. பேசினது ஒரு குத்தம் சொட்டி இப்படி உண்மை குத்துறா? எப்பா இதுக்குதான் கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு பண்ணா இப்படிதான் ஆத்தி என்ன நம்மள இப்படி பாக்குறா? அப்படியே நம்ம பிஸ்கெட் ரொம்ப ராய்ட் குத்துற வேண்டியதான். எங்க இருக்குது பிஸ்கெட்ட? சாப்பாடு போடுங்க ப்ளீஸ், போடுங்க. உங்க கால்னால ஏதாச்சும் போடுங்க சாப்பிடுறது ப்ளீஸ். இப்ப போட முடியாதா? முடியாது. அப்ப எனக்கு பைத்தியம் பிடிக்கும். நான் போய் இந்த பைத்தியக்கார நான் சுத்திட்டே இருப்பேன். அப்புறம் ஓடுவேன், ஃபார்மலை ஏறுவேன், திரும்ப இறங்குவேன், திரும்ப ஓடுவேன், ஃபார்மலை ஏறுவேன், கரெக்டா பிடிக்குள் போய் மறைஞ்சுப்பேன். என்ன பண்ண முடியும் உங்களால? சரி வா, உனக்கு நான் தயிர் சாதம் தரேன். எனக்கு ஒன்றும் தயிர் சாதமெல்லாம் ஒன்றும் வேணாம். வேற என்ன வேணும் உனக்கு? எனக்கு சிக்கன் பீஸ் தான் வேணும். அப்ப நீ அங்கே இரு.